மொத்தமா. அப்ப ஒரு ஜாதி கணக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு மிக தெளிவாக தெரிகிறது இந்த விசில்னால. அதுல அவரு அரவிந்த் சொல்றதுதான், இதுல வந்து எல்லா விதமான தியரிஸும் மாறக்கூடிய ரீசெட் ஆகக்கூடிய ஒன்றாக இருக்கா திரு ரவீந்திரன்? நீங்க சொல்லுங்க என்னன்னா, இந்த ஜாதி கணக்கு அதிமுகவுக்கு காப்பாத்திட்டு பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ். ஓகே. திமுகவுக்கு எல்லாரும் இருக்காங்க, யாரும் ஸ்ட்ராங்கா உறுத்தா இல்ல. ஓகே. அப்ப எல்லாரும் இருக்காங்கன்னா ஒரு இருமுனை போட்டி பாஜக எதிர்ப்பு பண்ணினா கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் ஆவாங்க, பாமக எதிராக தலித் கன்சால்டேட் ஆவாங்க, பெரிய வெற்றியா போயிருது. மும்முனையா போட்டின்னு வரும்போது எந்த சூழ்நிலையிலும் ஆல் வெதர் ஃப்ரெண்டா இருக்கக்கூடியவங்க எடப்பாடி கூட இருந்துடுறாங்க. அவங்க வந்து வெஸ்ட்லயும் நார்த்லயும் காப்பாத்தி விட்டுறாங்க. எலாஸ்டிக் மாதிரி இழுத்துட்டு போகும் ஒரு சூழ்நிலை வந்தா, இன்னொரு சூழ்நிலை வந்தா ரொம்ப சுருங்கி போகுங்கிறத இல்ல. அவ்வளவுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா பேக்கிங்கா உறுத்தா இல்லாத மைல்டா நெகட்டிவா வரக்கூடிய ஓட்டுகளை திமுக இழந்துட்டு தான் பார்க்க முடியுது. திமுக அதே போல மதுரையும் அதான் சொல்ல வர. மதுரை ஒட்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தையும் பார்த்தலாம். அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தற்போதைய நிலவரம் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா அதை பற்றியும் பேசலாம். தென் மாவட்டங்களில் நம்ம வந்து ஏற்கனவே திண்டுக்கல் பார்த்தோம், அதே போல சிவகங்கை பார்த்தோம், தென்காசியை பார்த்தோம், மதுரையிலையும் பார்த்திருக்கிறோம். இப்ப ராமநாதபுரத்தை பார்க்க போறோம். ராமநாதபுரத்தினுடைய தற்போதைய சொல்ல, ராமநாதபுரத்துல 2ல திமுக முன்னிலை, மொத்தம் 4 தொகுதிகள். ராமநாதபுரம் முதுகுளத்தூர் தொகுதிகளில் திமுக முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். மொத்தம் 4 தொகுதிகள். மீதி இருக்கிற 2 தொகுதிகளுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். 2ல தாவேகா முன்னிலை, அதிமுக இல்லை. ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளில் 2ல திமுக கூட்டணியும், 2ல 2மே திமுக தான், 2 தாவேகா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். ராமநாதபுரமும் முதுகுளத்தூர் தொகுதியிலையும் திமுக முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸ்பீக்கா நம்ம வந்து பரமக்குடி திருவாடானையில் தாவேகா முன்னிலையில் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். முதுகுளத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான தொகுதி, அமைச்சர் தொகுதி, ராஜகண்ணப்பன் அங்கே போட்டிடுறாரு. அங்கே வந்து திமுக முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். அதே போல திருவாடானை காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். குயிக்லி நம்ம மற்ற மாவட்டங்களையும் ரொம்ப குயிக்காக பார்த்தோன்னா ஒரு ஐடியா கிடைக்கலாம். தென் மாவட்டங்களையே பார்த்துட்டு வந்துடலாம். இன்னொரு முக்கியமான தென் மாவட்டம் தூத்துக்குடி. அதில் 6ல் 3ல் தாவேகா முன்னிலை வைக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 தொகுதிகளில் 3ல் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். இதுவும் 2 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தொகுதி. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் ஒட்டப்பிடாரம், திருச்செந்தூர், தூத்துக்குடி தொகுதிகளில் தாவேகா முன்னிலை வைக்கிறது. திருச்செந்தூர் வந்து உங்களுக்கு திரு அனிதா ராதாகிருஷ்ணனுடைய தொகுதி. அதே போல விளாத்திக்குளம், கோயில்பட்டியில திமுகவும், ஸ்ரீவைகுண்டத்தில் அதிமுகவும் முன்னிலை வைக்கிறத பார்க்குறோம். ஸ்ரீவைகுண்டத்தில் காங்கிரஸ் போட்டிட்டுச்சு திமுக கூட்டணியிலிருந்து, அதில் அதிமுக முன்னிலை, அவர் சிட்டிங் எம்எல்ஏ. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய 6 தொகுதிகளில் 3ல் தாவேகா அப்படிங்கிறதையும், அப்ப டீப் சவுத் வரைக்கும் இருக்கிறதையும் பார்க்குறோம். திரு ரவீந்திரன். எஸ், இதுல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. தூத்துக்குடியிலையும் திருச்செந்தூர்லையும் வந்து தாவேகா முன்னணி வைக்குதுன்னா அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு எதிராக தாவேகா வந்து நியூ ஃபோர்ஸ் இதாக இருக்குது. அதே வேளையில விளாத்திக்குளத்திலையும் கோயில்பட்டியிலையும் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்காத கோயில்பட்டியிலையும் திமுக ஜெயித்திருக்குன்னா கருணாநிதிங்கிற அந்த நியூ கேண்டிடேட் ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்த கடம்பூர் ராஜா தோற்கடிச்சிருக்கிறாரு. அந்த இடங்கள்ல திமுக வெற்றி பெற மாட்டாங்கிற இடத்துல, மாவட்ட செயலாளர்களா நிரூபிக்கப்பட்ட இடத்துல லீட் பண்றாங்கன்னா அங்க இது பண்ணா அதிகாரத்துக்கு எதிரான ஒரு இது வந்து ஒரு கேவியட்டோட நம்ம பேசுறோம். 12 டைம்ல இருக்கிற காயல்பட்டினம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கலாம். காயல்பட்டினம் வந்துன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கலாம். இல்ல, ஏன்னா பல இடங்கள்ல நாம வந்து இதோட சேர்த்து டவுட். இது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6 தொகுதிகளில் 3ல் தாவேகாவும், 2ல் திமுகவும், 1 தொகுதியில் அதிமுகவும் முன்னிலை வைக்கிறது தற்போதைய சூழலை பார்க்கிறோம். இன்னொரு தென் மாவட்டத்தையும் பார்த்தலாம். விளாத்திக்குளம், கோயில்பட்டியில் திமுக, ஸ்ரீவைகுண்டம் அதிமுக, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததா தேனி மாவட்டத்தையும் நம்ம வந்து குயிக்கா பார்த்து முடிச்சிடலாம். ரொம்ப குயிக்கா அடுத்தடுத்த மாவட்டங்கள் பார்க்க இருக்கிறோம். தேனியில தாவேகா 2 இடங்கள்ல முன்னிலை வைக்கிறத பார்க்கிறோம். தேனி மாவட்டத்தினுடைய பெரியகுளம், கம்பம், இந்த 2லையும் கம்பம் ராமகிருஷ்ணன் அங்க போட்டியிடக்கூடிய இடம், பெரியகுளத்துல விசிகே போட்டியிடுகிறது. அப்ப இந்த 2 இடத்துலையும் அதே போல போட்டியில திமுகவுடைய திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னிலை வைக்கிறார், முன்னாள் முதலமைச்சர். அவர் வந்து முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். இது தேனி மாவட்டத்தினுடைய நிலவரம். தேனியில வந்து 4 தொகுதிகளில் 2ல் தாவேகாவும், 1ல் அதிமுக, 1 திமுக அப்படின்னு பிரியறதை பார்க்கிறோம். நெல்லை மாவட்டத்தினுடைய 5 தொகுதிகளில் நெல்லை பார்க்கிறோம். இதுல 5ம் தாவேகாவுக்கு இருந்தது. காலையில 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்த நிலவரம். இப்ப அதுல 4ல தாவேகா முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, ராதாபுரம், நாங்குநேரி. இதுல ராதாபுரம் உங்களுக்கு வந்து சபாநாயகருடைய தொகுதி. அதே போல முக்கியமா நம்ம அந்த தொகுதிகளையும் பார்த்துடலாம். நெல்லை மாவட்டத்தில் 5ல் 4. அதுல நெல்லை, பாளையங்கோட்டை ரொம்ப முக்கியமானது. கடந்த முறை 55,000 வாக்குகள் வித்தியாசத்துல அங்க அப்துல் வஹாப் வெற்றி பெற்றாரு. இன்னைக்கு வந்து அங்க
பின்னடைவை சந்திக்கிறது அப்படின்னா அங்க சிறுபான்மை மக்கள் நிறைய இருக்கக்கூடிய இடம். அந்த வாக்குகளும் இங்க வந்து நம்ம தனியா பிரிக்க முடியாது, எல்லா இடங்கள்ல இருந்தும் வாக்குகள் போயிருக்கிறது. பாளையங்கோட்டை அப்படிங்கிறது தொடர்ச்சியா திமுகவுக்கான ஒரு காப்பாற்ற வேண்டிய இடத்துல காப்பாற்றல பண்ணல. ராதாபுரம், நாங்குநேரி இங்க எல்லாமே தாவேகா முன்னிலை அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். 5ல் 4ல் தாவேகா முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப ஒரு தொகுதி தான் வந்து அவங்க தாவேகா இல்லாமல் மற்றவரிடம் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். நெல்லை, பாளையங்குட்டை, ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம். எஸ், அம்பாசமுத்திரம் லீடிங் நம்ம பார்த்துடலாம். அது யாருங்கிறது நம்ம வந்து 5ல் 4 தாவேகா அப்படிங்கிறது பார்க்குறோம். அடுத்து அந்த டீட்டெயில்ஸ் நம்ம விரைவில் எடுத்துடலாம். திருநெல்வேலியினுடைய முழுமையான எண்ணிக்கைகள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் 4ல் தாவேகா முன்னிலை அப்படிங்கிறது வந்து ஒரு பகுதி செய்தி. இன்னொரு செய்தி, நீங்கள் 5வதாக யார் வர்றாங்க அப்படிங்கிறது. பெருமளவுக்கு நம்ம தென் மாவட்டங்களை பார்த்துருக்கிறோம். இந்த கன்னியாகுமரி அதுதான் பார்க்கல, தென்காசி பார்த்துட்டோம், மற்ற இடங்கள்லாம் பார்த்துட்டோம். அப்படியே மேற்கு இது வடக்கில் வந்து நம்ம இப்போ சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை இதெல்லாம் ரெடியாக இருக்குது. அதெல்லாம் நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ராணிப்பேட்டை பார்த்துருவோம். இப்போ ராணிப்பேட்டையினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் யார் முன்னிலை அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம முன்னாடியே வச்சுட்டோம். நேரடியாக வந்துடலாம். 4ல் 2 தாவேகா முன்னிலை வைக்கிறது. 4 தொகுதிகள் ராணிப்பேட்டையில் இருக்குது. 2ல் தாவேகா முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். அந்த அரக்கோணமும் ஆற்காடு தொகுதியிலையும் தாவேகா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். ராணிப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் அரக்கோணம் தாவேகா, அதே போல் திமுக ஒரு இடமும் அதிமுக ஒரு இடமும் முன்னிலை. தாவேகா 2 இடங்களில் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். ராணிப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளிலும் ராணிப்பேட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை சுற்றுகள் இருக்குங்கிறத பார்த்தலாம். அது ஒரு கணக்குக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால பார்க்குறேன். ராணிப்பேட்டையுடைய சுற்றுக்களும் கிட்டத்தட்ட ஒரே விதமாக 20 இடங்கள் அப்படிங்கிறதால 20 சுற்றுக்கள் கொண்டதாகத்தான் அது இருந்தது. எனவே அது ஒரு இன்னைக்கு ராணிப்பேட்டை பொறுத்த வரைக்கும் 20 தான் எல்லாமே. ஆற்காடு மட்டும்தான் 21 சுற்றுகள், மற்ற எல்லாமே 20 சுற்றுகள் இருக்கக்கூடியதாக ராணிப்பேட்டை இருக்குது. அதில் 2ல் தாவேகா இருக்கிறது பார்க்குறோம். அடுத்ததா ராணிப்பேட்டையில் அமைச்சர் காந்தி போட்டிருந்தார். அங்கே மட்டும் அவர் முன்னிலை வைக்கக்கூடிய இடம். காஞ்சிபுரத்தில் தாவேகாவுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சென்னையை ஒட்டி திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த 4 தொகுதிகளிலுமே தாவேகா காஞ்சிபுரத்தில் முன்னிலை வைக்கிறது. காஞ்சிபுரத்தினுடைய 4 தொகுதிகள் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், உத்திரமேரூர், ஆலந்தூர் கிட்டத்தட்ட சென்னையினுடைய ஒரு தொகுதி. அமைச்சர் போட்டியிடக்கூடிய தொகுதி, தாமோ அன்பரசன் போட்டியிடக்கூடிய தொகுதி. அங்கே தாவேகா முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். காஞ்சிபுரத்தினுடைய 4 தொகுதிகளிலும் தாவேகா முன்னிலை. திமுகவோ அதிமுகவோ அங்கே வரல அப்படிங்கிறது பார்க்குறோம். காஞ்சிபுரம் கிட்டத்தட்ட இந்த கேடிசிசி முழுமையாக தாவேகாவுடைய பக்கம் போகிறது அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய சூழலாகவும் இருக்கிறோம். ஆர்கே, எஸ், ஒரு விஷயமா இருக்குது. அதாவது எப்படி கேடிசிசி மட்டும் பாக்கி இருக்கிற ஸ்டேட்ல இருந்து, அதாவது என்டையர் ஸ்டேட் வந்து ஒரு விதமாக போயிட்டு இருக்குது. தாவேகாக்கு ஒரு கொஞ்சம் கொடுக்கறது, 2 சீட்டு 3 சீட்டு கொடுக்கறது, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அப்படி தான் இருக்கிறது. அப்கோர்ஸ் பாரிங் திருநெல்வேலி. அப்படி இருக்கும்போது கேடிசிசியில் மட்டும் இந்த அளவுக்கு ஸ்வீப் வர வேண்டிய, இல்லை என்றால் வரக்கூடிய அளவுக்கு வந்து என்னதான் நடந்து போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தளவில் இந்த அர்பன் மேனேஜ்மெண்ட்ல தான் நான் வந்து பார்க்கணும். அதுதான் நான் வந்து ரிப்ளை ரெஸ்பான்ஸ் இல்லை என்றால் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் நடந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநிலத்திலேயே அதிகமான டெவலப்மெண்ட் பண்ணது சென்னையில தான், இந்த ஏரியால தான். மாநிலத்திலேயே அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த இடத்துல தான். மாநிலத்திலேயே அதிக அளவில் வந்து வேலை வாய்ப்பு இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா கேடிசிசி தான். இவ்வளவு இருக்கும்போது இதையெல்லாம் தாண்டி ஒரு அரசாங்கத்து மேல அதிருப்தி வர வேண்டும். 2 மடங்கு இரட்டை இலக்க வளர்ச்சி எல்லாமே இருக்கு. ஆனா இங்க வந்து ஏன் அது வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி, நிச்சயமா அந்த கேள்வி இருக்குது. எஸ் அரவிந்த்.